டாப் 5ல இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்ன தெரியுமா? ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது ரிஸ்கே இல்லாமல் பண்ணுற வேலை டக்குன்னு பாட்டு பாடுறது தான். இன்னைக்கு இருக்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல பாடக்கூடிய ஹீரோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள்ட்டே கேட்டால் அவங்க சொன்ன டாப் 5 பட்டியலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாட முடியல. ஓகே, கொஞ்சம் மூடு. உனக்கு ராஜா, உனது தலையே, உனது கிரீடம். அன்பு கொடுத்தா சொந்த ஆவி கொடுப்பேன். இந்த பட்டியல 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய ஸ்டார் பாத்தீங்க அப்படின்னா பாட்டு பாடணும்னு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். பாட்டாவும் பாடுவாரு, சில சமயத்தில் அப்படியே படிச்சுட்டு போயிடுவார். இப்போ கந்தசாமின்னு எழுதி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கா இந்த சாமி அப்படின்னு சொல்லினாருன்னா அதே பாட்டா மாறிடும். இருந்தாலும் அவர் நல்லாவே பாடுவார். அவருக்கு தான் இந்த பட்டியலில் 5வது இடத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்கிறாரு நடிகர் விக்ரம். ஆரம்ப காலகட்டத்தில் டப்பிங் ஆர்டிஸ்டா பணிபுரிந்து வந்த விக்ரம் அதன் பின்னர் நடிகனான பிறகு அவ்வப்போது பாடுறத ஒரு வழக்கமா வச்சிருந்தார். விக்ரமுடைய குரல்ல ஜெமினி ஜெமினி பாடல் ஹிட் அடித்த பிறகு கந்தசாமி திரைப்படத்துல எல்லா பாடல்களையும் பாடி அசத்தியிருந்தார். விக்ரம் நடிக்கக்கூடிய படங்கள் மட்டும் இல்லாம மதராசப்பட்டினம் மாதிரியான ஒரு சில பிற திரைப்படங்களையும் பாடி பாடும் நட்சத்திரமா கவனம் ஈர்த்திருக்காரு விக்ரம். இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடிக்கும் நான் ஒரு தசாவதானி. பாடலை மட்டுமில்ல, பாடலை எழுதுவது, அதை இசையமைப்பது, மிருதங்கம் வாசிப்பது என பின் எடுத்து விடுவேன் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிக் பாஸ். இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு நடிகர் கமலஹாசன். ஆரம்பத்திலேருந்தே நடிகனா மட்டும் இல்லாம ஒரு தொழில்நுட்ப கலைஞனாகவும் மாறி எல்லா துறைகளிலும் தன்னுடைய முத்திரையை பதிக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் கொண்டவர் நடிகர் கமலஹாசன். முறைப்படி சங்கீதம் பயின்ற இவர் பல திரைப்படங்களையும் பாடல் பாடி அசத்தியிருக்காரு. ஒரு சில பாடகர்களே வியக்கக்கூடிய பாடல்களையும் பாடி ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய கமலஹாசன் தன்னுடைய படங்கள் மட்டும் இல்லாம புதுப்பேட்டை, முத்துராமலிங்கம் மாதிரியான பிற படங்களையும் இசையமைப்பாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாடல் பாடி ரசிகர்களை மகிழ்ச்சிருக்காரு. இதன் அடிப்படையில் இந்த பட்டியல்ல கமலஹாசனுக்கு 4வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க பின்னாடி பயங்கரமா சுத்துவார். அது எப்படின்னா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே அப்படின்னு இவர் சுத்திட்டு பொண்ணை லூசுன்னு பாடுவாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க பின்னாடி சுத்தும் போதே வந்து சமந்தா வேணா, தமன்னா வேணா, நீ மட்டும் போதும் அப்படின்னு பாடியே கரெக்ட் பண்ணிடுவார். யாரை பத்தி பேசுறேன்னு தெரியுதா பாருங்க. இந்த பட்டியலில் 3வது இடத்தை நடிகர் சிலம்பரசன் பிடிக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே நடிகரா மட்டும் இல்லாம இசை மீதும் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவரா சிலம்பரசன் தன்னை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சிலம்பரசன் நடிக்கக்கூடிய படங்கள்ல அவருடைய சொந்த குரல்ல குறைந்தபட்சம் ஒரு பாடலையாவது பதிவு செய்யக்கூடிய சிலம்பரசன் பிறருடைய படங்கள்லையும் தொடர்ந்து பாடி தன்னுடைய இசை திறமையை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் இசையமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய சிலம்பரசனுக்கு ரசிகர்கள் இந்த பட்டியலில் 3வது இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் வந்து பார்ட் டைம் பேட்ஸ்மேன் இறக்கி விடுவாங்க. எப்பயாவது தான் இறக்கி விடுவாங்க. அது நைட் வாட்ச்மேனாக இறக்கி விடுவாங்க. எப்பயாவது ஒரே ஒரு விக்கெட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, தம்பி நீ போய் விளாடுப்பா அப்படின்னும் போது அவர் போய் நல்லா விளாண்டுருவார். உனக்கு பேட்டிங் நல்லா வருது போலியே, ஓப்பனிங் இறங்குறியா அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ சுனில் நரேன்லாம் எப்படி பேட்ஸ்மேன் ஆனார், அந்த மாதிரி இவர் வந்து திடீர்னு பாட்டு பண்ணார். அது உலக அளவில் ஹிட் ஆயிடுச்சு. உடனடியாக எல்லா படத்துலையும் நீங்களே பாடுங்க அப்படின்னு பாட சொல்கிறாங்க. இருந்தாலும் செம்மையாக பாடுறாரு. அவருக்கு தான் இந்த பட்டியலில் ரசிகர்கள் 2வது இடத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்தை நடிகர் தனுஷ் பிடிக்கிறார். நடிக்க வந்த காலகட்டத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையை ரசிகர்கள் முன்னாடி நிரூபிக்கணும் அப்படின்னு போராடிய தனுஷ் பின்னர் பாடகராகவும் அவதாரம் எடுத்தார். தனுஷுடைய குரலுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்ச நிலையில தனுஷ் பாடிய வைதிஸ் கொலவரி பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் அடிச்சது. இதன் பின்னர் தனுஷுடைய திரைப்படங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு பாடலாவது பாடியாகணும்ன்ற கட்டாயத்துக்கு தனுஷ் தள்ளப்பட்டார். அண்மையில வந்த பவர் பாண்டி திரைப்படம் வரைக்குமே ரசிகர்களை தன்னுடைய குரலால வசீகரிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுஷுக்கு இந்த பட்டியலில் 2வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கிறவரே இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சிடும். அப்படி ஏன் போட்டாங்க அப்படின்னா அவருக்கு அந்த பாட்டு மேல அவ்வளோ தீராத ஆசை இருந்துச்சு. பாடணும் அப்படின்னு நினைச்சவர் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ரசிகர்கள்ட்ட அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. அதனாலேயே இப்போ எல்லா படத்துலையுமே அவர் ஸ்டைல்லையே வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு பாடிக்கிட்டு இருக்காரு. செம்மையா பாடிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கிறாரு. இந்த பட்டியலில் முதலிடத்தை தனதாக்குறாரு நடிகர் விஜய். இயல்பிலேயே ஒரு வசீகர குரலை தன்னகத்தில் கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு பாடல் பாடுவது பிடித்தமான பொழுதுபோக்கு. ஆரம்பத்தில் விஜய் பாடிய பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற போதும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளியில திரைப்படங்கள்ல பாடுறத விஜய் தவிர்த்து வந்தார்.
இதன் பின்னர் ஹாரி ஜெயராஜுடைய இசையில துப்பாக்கி திரைப்படத்துல கூகுள் பாடின பிறகு விஜயுடைய ஒவ்வொரு திரைப்படத்திலையும் விஜய் ஒரு பாட்டை பாடியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ஆளானார். அண்மையில வெளிவந்த பைரவா திரைப்படம் வரைக்கும் தன்னுடைய குரலால பட்டையை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய விஜய்க்கு ரசிகர்கள் இந்த பட்டியல்ல முதலிடத்தை கொடுத்திருக்காங்க.